வணக்கம். ஜடாயுலாக்ஸ் 24th அக்டோபர். ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ், இதே மாதிரி நாளைக்கு வரப்போகிற ரிசல்ட்ஸ், இன்றைக்கி வந்த ரிசல்ட்ஸோட இம்பேக்ட் என்ன, ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். நேத்தியும் சில ரிசல்ட்ஸ் வந்துச்சு, அதோட இம்பேக்ட் டீட்டெயில்ஸும் பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. 11,695 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த லெவலில் தாண்டவே இல்லை. மார்க்கெட் காலையில் கொஞ்சம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு, அப்புறம் டே ஹையை பிரேக் பண்ண முடியாமல் ரொம்ப நேரம் இருந்தது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஹைன்ற ஒரு 11,679 அப்படின்ற ஒரு லெவலுக்கு போச்சு. ரொம்ப நேரம் அந்த ஏரியாவில் வந்து தாக்கு பிடிச்சி நிற்க முடியல. பேங்க்ஸ்லாமும் கொஞ்சம் கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டு போக ஆரம்பிச்சிது. ஸோ ஏறின ஒரு 15 மினிட்ஸ்க்குலாமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த டே லோ வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிது. 15-20 மினிட்ஸ்லேயே டே லோ வந்து ஓப்பன் வந்து கட் ஆக ஆரம்பிச்சு. ஓப்பன் பார்த்திங்கன்னா 11,661 அப்படின்ற ரேஞ்ச். ஸோ அதை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் மறுபடியும் கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சது. இன்னொன்று நெத்தியே சொல்லியிருந்தோம், ரிசல்ட்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். குஜராத் எலெக்ஷன் பற்றி அது எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஹரியானாவில் வந்து ஸ்ட்ராங் மெஜாரிட்டி இல்லை. ஸோ இப்போ வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டியதாக இருக்கும். மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரூலிங் பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டியோட கூட்டணி இருக்குது. ஸோ அதனால் வந்து போன தரத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தாலும் அவங்க ஆட்சி அமைப்பாங்க. ஸோ இப்போ வந்து 2 ஆகலாம், இருந்தாலும் அது எவ்வளோ தூரம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும், அதோட மார்க்கெட் எப்படி பாதிக்கும் அப்படின்றது இனிமேல் போக தான் தெரியும். பட் இன்றைக்கி வந்து ஒரு டே ஹையும் அந்த 11,695 பிரேக் பண்ண முடியல. தவிர இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸு மத்தியானத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டெலிகாம்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக கொடுத்த ரூல். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வெயிட் ஆச்சு. ஸோ அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓவராலாகவே ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்தது. ஸோ மார்க்கெட் ஸ்டாட்ஸையும் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிடலாம் என்னென்ன மூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏற்கனவே ஓப்பன் ஹை பற்றி சொன்னேன். க்ளோசிங் வந்து 11,582 அப்படின்ற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 11,540 ரேஞ்சு கீழே கூட ட்ரேட் ஆச்சு, மறுபடியும் ஒரு பவுன்ஸ் கொடுத்தது. அதுமாதிரி சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 38 பாயிண்ட்ஸ் லோவரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 351 பாயிண்ட்ஸ் டவுன். இந்தியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் என்பிஏ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது ஒரு நியர்லி ஒரு 15% கிட்ட டவுன் ஆச்சு. அப்புறம் இந்த டெலிகாம்க்கு வந்து எக்ஸ்போஷர் கொடுத்துருப்பாங்க பேங்க்ஸு. ஸோ அந்த ரீசனால் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ போன்ற பேங்க்ஸ்லாமும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆச்சு. ஸோ அதனாலே ஒரு 351 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 52 பாயிண்ட்ஸ் லோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மெயின் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் அகென்ஸ்டாக வந்து யூஎஸ் செக்யூரிட்டி கமிஷன்ஸ், நம்மள செபி மாதிரி அங்கே யூஎஸில் இருக்க செக்யூரிட்டிஸை வந்து ஒரு விசாரணைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் செபியும் வந்து விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது இன்ஃபோசிஸே வந்து இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரெஸ்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒத்துழைக்கிறோம், என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறோம் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க இப்போ வந்து ஆடிட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் மார்னிங் ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸில் நெகட்டிவ் ஆச்சு, மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து மறுபடியும் அங்கேயிருந்து நல்லா ஃபால் தான், நியர்லி ஒரு 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஏர்டெல் இன்னைக்கு ஒரு 8.5% ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்தது. ஒரு 357 ரேஞ்சிலேருந்து நியர்லி ஒரு 326 ரேஞ்சுக்கு வந்து ட்ரேட் ஆச்சு. மறுபடியும் அங்கேருந்து ஒரு நல்ல பவுன்ஸ். இது எப்படின்னா மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வோடஃபோன் ஐடியா வந்து நியர்லி 22% விழுந்திருக்கு இன்றைக்கி. அதோட அந்த குரூப்பில் ஸ்டேக் வாங்கி வச்ச கிராசிம் அது ஒரு 5-6% லோ ஆச்சு. அதே மாதிரி பாரதி ஏர்டெல்லையும் பார்த்தீங்கன்னா பாரதி இன்ஃப்ராடெல் நியர்லி ஒரு 8% கிட்ட லோவாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த ஏர்டெல் மட்டும் நல்ல ஒரு டவுன் சைட் கொடுத்து அங்கேருந்து டே ஹையை பிரேக் பண்ணியிருந்தது. டே ஹை வந்து 316 இருந்தது மதியானம் வரைக்கும், ஒரு 1 o'clock வரைக்கும். ஸோ அந்த டே ஹையை பிரேக் ஆன அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம் கெயின் ஆச்சு. இந்த டைமில் யாராவது பை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டால் மட்டும் தான் தப்பிக்க முடியும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் போட்டால் தான் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்லாம் வரும்போது ஒரு நெகட்டிவ் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் போடும்போது எந்த ரேஞ்சில் நெக்ஸ்ட் ட்ரேட் நடக்குதோ அதில் கட் ஆகிட்டு
ஓரளவு தப்பிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப லோவர் லெவலில் போகிற மாதிரி ஆகிடும். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 3% பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஹெச்எல் மோட்டர்ஸ் 2.5% நியர்லி பாசிட்டிவ். HCL டெக் மார்னிங்கில் நல்ல ஓப்பனிங் கொடுத்தது, பட் ப்ராஃபிட் புக்கிங் வர ஆரம்பிச்சிச்சு ஓப்பனிங்லேருந்து. ஸோ 2% பாசிட்டிவ். டைட்டன் கம்பெனி நேத்தியும் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சு. 1366 போச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 1366 போச்சு, 1348 க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் நேத்தியோட 52 வீக் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு 1374 ரேஞ்ச். நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் இதோட ரிசல்ட்ஸ் வரும், ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பாரதி இன்ஃப்ராடெல் சொன்ன மாதிரி 8.4% நியர்லி நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ் பேங்க் 5.66%. அகைன் இது 50 rupees கீழே போனதுனால ஒரு பெரிய டவுட் தான், மறுபடியும் 55 லெவல்ஸ் வருமானது. கிராசிம் 5% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. SBI 4%, 4.7% நெகட்டிவ். கெயில் 3.73% நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது என்ன விஷயம் சுப்ரீம் கோர்ட் எடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2005 ஓப்பன் ஆன கேஸ் 14 இயர் கேஸ் வந்து இப்போ தான் ஒரு க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது நியர்லி 1.33 lakh crore வந்து எல்லா டெலிகாமும் சேர்ந்து ஒரு 16 டெலிகாம்ஸ் நம்ம இந்தியாவில் இருந்துச்சு, அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 16 டெலிகாம்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 டெலிகாம்ஸ் கிட்ட வந்து இப்போதைக்கு இல்லை, ஒரு மெயின் 10 டெலிகாம்ஸ் இல்லை, 1-2 அங்கங்கே ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா மெர்ஜ் ஆயிடுச்சு, அது ஒன்று இருக்குது. ஜியோ வந்து ஒரு 13 crores தான் இப்போ ரீசெண்டாக வந்ததுனால 13 crores மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர்டெல் வந்து நியர்லி ஒரு 21,000 crores மேலே பே பண்ண வேண்டியதாக இருக்கும். வோடஃபோன் அண்ட் ஐடியா ரெண்டும் கம்பைண்ட் ஆனதுனால அது நியர்லி ஒரு 27,000 crores வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ வந்து எப்பவுமே வந்து இந்த ஓவரால் ப்ராஃபிட் இதில் வந்து ஆட் பண்ணாமல் இருப்பாங்க. அதுக்கு வந்து டேக்ஸ் எதுவும் பே பண்ணுவேன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எதுவும் தர வேணாம்னு சொன்னாங்க. பட் கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக வந்து கோர்ட்டில் கேஸ் போடுது. ஸோ அந்த கோர்ட் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுன்றதுனால இதுக்கப்புறம் வந்து இதை பரிசீலனை பண்ணுவாங்களா இல்லை இதுலேருந்து கம்மி பண்ணுவாங்களான்னு தெரில. பட் இப்போ ஒரு நார்மல் கேல்குலேஷன் 1.33 lakh crore இப்போ வந்து ஒரு அவுட்லைன் கேல்குலேஷன் போர்டில் 92,000 crores வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அட்ஜஸ்டட் ரெவன்யூன்றதுனால அந்த ரீசன் இருக்கிறதுனால. ஸோ இனிமேல்ட்டு வரங்காலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணும். ஏன்னா வோடஃபோன் ஐடியாவும் செத்து போன ஸ்டாக் மாதிரி தான். எந்த ஏர்டெல் ரிகவர் ஆனதில் ஒரு 1-2% கூட அது வந்து ரிகவர் பண்ண முடியல. நெல்லி இன்னைக்கு வந்து 4.3 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, ஆல் டைம் லோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 396 அப்படின்றது 395ன்றது 52 வீக் ஹை. ஸோ அது நோக்கி முன்னேறின்னு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வந்து டெலிகாமில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ்னால ஒரு டவுன் சைட் கொடுத்தாலும் அதுலேருந்து எக்ஸைட் ஆகிட்டு வெளில வர முடியும். இன்னும் சொல்ல போனால் நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு பைவட் பாயிண்ட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூஜாக தான் இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு டெலிகாம்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் அதில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி பெரிய லெவலில் இப்போதைக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் நியூஸ் தவிர வேறு எதுவும் பெரிய நியூஸ் தற்போதைக்கு இல்லை. ஆனால் இதோட ரிசல்ட்ஸ் கூடி சீக்கிரம் வரும். ஸோ அதோட எஃபெக்ட் கண்டிப்பாக மறுபடியும் மார்க்கெட்டில் இருக்கும், டெலிகாமுக்கும் ஸ்டாக்ஸுக்கும் இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் இந்த 2 கம்பெனியுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே வந்து பெரிய நஷ்டத்தில் போயிட்டுருக்கு டெலிகாம், இதில் இதுவும் வந்து ஒரு அடிஷ்னல் பேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு என்ன செய்ய போகிறாங்கிற பொறுத்து இதோட ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் வந்து இருக்கும். மாருதி சுசுகி வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லோஸ் ப்ராஃபிட் இன் 4 years அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 39% அளவுக்கு விழுந்திருக்கு, 1359 crores அப்படின்ற ரேஞ்சுக்கு. ஆனால் எஸ்டிமேட் பார்த்திங்கன்னா 1025 crores தான். ஆனால் விழுந்து அதை விட ஜாஸ்தியாக வந்து ப்ராஃபிட் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ்னால இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுத்தது, ஓரளவு தான் ரிகவர் ஆச்சு. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆட்டோ செக்டர்ஸ் தொடர்ந்து நேற்று ஒரு 2 ஆட்டோ செக்டர், இன்றைக்கி வந்து மாருதி, நாளைக்கு பார்த்திங்கன்னா டாடா மோட்டர்ஸ்லாம் ரிசல்ட்ஸ் கண்டினியூஸ் ஆகுது. லாஸ்ட் வீக்கில் வந்த டிவிஎஸ் மோட்டர் மட்டும்தான் ஓரளவு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது, நல்ல பை பண்ணியிருந்தவங்களுக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. அதே மாதிரி ஹெச்ஆர் மோட்டர்ஸும் கொஞ்சம் நல்லா ரேஸ் ஆகிட்டுருக்கு. ஐடிசி இன்றைக்கி வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டுன்னே சொல்லலாம். ஆனால் ஐடிசியில் மூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். முன்னாடிலாம் ஒரு 2-3 years முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐடிசி HCL எல்லாம்
ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஐடிசி தான் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஒரு 5% 6% கிட்ட கொடுக்கும். ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ஓப்பனிங்லேயே வந்து ஒரு 4% மேலே ஏறும். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பெரிய லெவலில் மூவ்மெண்ட் வந்து ஐடிசியில் வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். டே ஹை டே லோ இல்லை 15 மினிட்ஸ் கேண்டலில் பேஸ் பண்ணி அந்த 15 மினிட்ஸ் கேண்டலில் காலையில் பிரேக் ஆச்சுன்னா அங்கே பை பண்ணுறதோ இல்லை அது பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா அங்கே செல் பண்ணுறதோ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ப்ராஃபிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக என்னென்னா இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தனால அதர் இன்கம் ரைஸ் ஆச்சு. ஸோ இந்த 2 ரீசனாலும் ஓவரால் ப்ராஃபிட் வந்து அப்பில் இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 36% மேலே வந்து ரைஸ் ஆயிருக்கு. 4023 crores அப்படின்ற ரேஞ்சில். அது பார்த்தீங்கன்னா இதோட மெயின் என்னென்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அனலிஸ்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது வந்து எஸ்டிமேட் வந்து 3642 crores. ஸோ அதோட கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிகரெட் பிஸ்னஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பாசிட்டிவ். ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 110 basis points வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ் வந்து ஒரு பிஸ்கட் வந்து 5 ரூபா பிஸ்கட் கூட செல் பண்ணல, சோப்பு வாங்க மாட்டேன்றாங்க, இதெல்லாம் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் மீறி இவங்க வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். HCL கூட பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொடுத்த மறுநாள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரிசல்ட்ஸ் அன்னிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 rupees கிட்ட ஒரு கெயின் கொடுத்தது. 1920 அப்படின்ற ரேஞ்சில் 2100 மேலேயே வந்து ட்ரேட் ஆச்சு. ஒரே நாள் இல்லைனாலும் 2-3 ட்ரேடிங் செஷனில் அந்த லெவலில் ரீச் ஆச்சு HCL. ஸோ ஐடிசி பார்க்கலாம் இந்த லெவலுக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது மாருதி சுசுகியோட ஓவரால் வியூ. நெட் சேல்ஸ் வந்து 14% நியர்லி டவுன். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 21% டவுனில் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் வந்து 5% டவுன். ஸோ இதுதான் ஓவரால் டீட்டெயில்ஸ். நாளைக்கு வரப்போகிற மெயின் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார், எஸ்பிஐ ரெண்டுமே மெயினான ஒரு எஸ்பிஐலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுக்கும்போது பேங்க் நிஃப்டியும் வந்து இது கண்டிப்பாக ரியாக்ஷன் கொடுக்கும். அதுக்கு அதே மாதிரி HDFC அசஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு நல்ல ஸ்டாக்கு, வாங்கியிருக்கிறவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா விற்றுடலாம். அரவிந்த் டெக்ஸ்டைலில் வந்திருக்கு. ஸோ பீம் அவென்யூஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கச்சமச்சம் நிறைய நியூஸ் வந்தது. ஒரு நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்து நல்லா இறக்கி விட்டாங்க. ஸோ இதில் வந்து ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். டாடா மோட்டர்ஸ் வரும்போது டாடா மோட்டர்ஸ் டிவிஆரும் வரும். ரிலையன்ஸ் கேபிட்டல் 15 ரூபாய்க்கு கிட்ட ஸ்டாக் ட்ரேட் ஆகின்றதுனால இதை பற்றி ஒன்றும் சொல்ல வரும். ஒரு 400 ரூபாய்க்கு மேலே 600 ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆன ஸ்டாக் இது. அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், Pfizer, ட்ரிவேணி கிளாஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் நிஃப்டிக்கு வந்து நல்ல ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரேஞ்ச் பவுண்ட் செஷனாக இருக்கிறது தான் வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது 2 நாளில் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்தது, 2-3 நாளில் ஐசிஐசிஐ பேங்க் நல்ல ஏற்றம் கொடுத்தது. கேர்ஃபுல்லாக இதில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிசல்ட்ஸ் 2 ரிசல்ட்ஸ் வந்து பயோகான் அண்ட் இந்தியன் பேங்க். சொன்ன மாதிரி இந்தியன் பேங்க் வந்து என்பிஏ வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ராப்ளமாக இருக்குது, 7.2% அப்படின்ற ரேஞ்ச். அதே மாதிரி நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 3.5% இருக்குது. ஸோ இதுவே ஒரு மெயின் ரீசன் இது வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி பயோகான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் நியர்லி 6% கிட்டே ரெடியூஸ் ஆச்சு. அது என்னென்னா 39% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற ரீசனால். இது அதர் ஃபார்மர்ஸில் வந்து பெருசாக இம்பேக்ட் ஆகலை. அரவிந்தோ ஃபார்மா மட்டும் ஒரு 2% கிட்ட ரெடியூஸ் ஆகிட்டு அப்புறம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் செஷன்லேயும். பட் பயோகான் மட்டும் காலையிலேருந்து ஒரு நெகட்டிவ் ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சு. ஹெக்ஸாவேர் ரெடியூஸ் ஆன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர். இவங்க யூஸ்வலாக எப்படி கேலண்டர் இயர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஜனவரி டு டிசம்பர். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து 3rd quarter இந்த என்ன சொன்னால் ஃபுல் இயர் க்ரோத் ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் வந்து 17 to 18% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பேர் டு 19% முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்து. அப்படி பார்த்தீங்கன்னா நியர்லி 1 to 2% கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 6.6% கிட்ட லோவர் ட்ரேட் ஆச்சு. ஐடி பேக்கில் இது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அதே மாதிரி இண்டிகோ ஸ்டாக், இன்டர்குளோப் ஏவியேஷன்
அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட் லாஸ் வந்து 1062 crores இருக்குது 651 crores அகேன்ஸ்டாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 31% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கும் இன்டர்குளோப் ஏவியேஷன் இண்டிகோவை பொறுத்த வரைக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நெய்லி ஒரு 1650 rupees அப்படின்ற ரேஞ்சில் போய் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டியோட சார்ட்டையும் செக் பண்ணிடலாம். அகெயின் அதுக்கு முன்னாடி குளோபல் இண்டிசஸ்னு என்ன இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்துருவோம். குளோபல் இண்டிசஸில் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து இப்போதைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் இருக்குது. 0.5% 37 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது. எஃப்டிஎஸ்சி வந்து நியர்லி 1% அப்பில் முடிஞ்சிருக்கு. 0.93%. டாக்ஸ் வந்து 0.5% பாசிட்டிவ். கேக் வந்து 0.5% பாசிட்டிவ். 55% பாசிட்டிவில் இருக்குது. சிங்கப்பூர் நிஃப்டி மட்டும் ஒரு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. 8 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி என்ன ரேஞ்சில் இருக்குது, நாஸ்டாக் என்ன ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு, அதர் மார்க்கெட்ஸ் என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes ட்ரேடை விட்டுருங்க. 2 கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஹை லோ பிரேக் அவுட் ஆகுதா பிரேக் டவுன் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு இண்டிசஸில் அதுக்கு மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இந்த வாரம் மட்டும் இல்லாமல் அடுத்த தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒரு 10 days பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சீசன் தான். டாடா ஸ்டீல் இந்த மாதிரி ரிசல்ட்ஸாகவும் வர ஆரம்பிக்கும். டைட்டன்லாம் ஃபஸ்ட் வீக் ஆஃப் நவம்பரில் வந்து வரும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்னொரு மெயின் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு நம்மளுக்கு ஹாலிடே. ஆனால் சண்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு 1 hour மட்டும் முகூர்த் ட்ரேடிங் செஷன் நடக்கும். போய் அந்த ட்ரேடிங் செஷனில் 1 hourல பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ டோஜிக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நெகட்டிவில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு பை போகிறவங்க இன்னியோட டேலோ வந்து ஒரு ஸ்டாப்பாஸை வச்சு பை பண்ணலாம். அதேமாதிரி ஷார்ட் போகணுன்னு நினைக்கிறவங்க ஒரு காலையில் ஓப்பன் ஆகணுன்னு ஷார்ட் போகணுன்னு அவசியம் இல்லை. மார்க்கெட் ஒரு நல்ல பவுன்ஸ் கொடுக்கட்டும். 10,650 அப்படின்ற ரேஞ்ச் போகுமான்னு தெரியல. அப்படி ஒரு வேலை போச்சுன்னா அந்த ரேஞ்சில் செல் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு 30 points இல்லை வந்து 10,695 இதை வந்து நான் ஸ்பாட் லெவல்ஸில் சொல்கிறேன். இதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷார்ட் போச்சுன்னா அதை ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு கூட நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் 10,695 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இல்லை 15 minutes அதுக்கு மேலே வந்து ட்ரேட் பண்ணணும். அப்படின்னா தான் அடுத்த மூமெண்ட் இது வரைக்கும் சொன்னது 11,695 அப்படின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் தான் 11,775 போகும். அதேமாதிரி 11,775 பிரேக் பண்ணால் தான் 12,000 அப்படின்ற ரேஞ்சுக்கு டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷார்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 11,695 ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜடாயு லாக்ஸை. மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரதுன்றதுனால எல்லா ரிசல்ட்ஸ் வர ஸ்டாக்லேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பர்டிகுலர் வாட்ச் லிஸ்ட் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 ஸ்டாக்ஸ் 20 ஸ்டாக்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு செக்டர்லேயும் 3 இல்லை 4 ஸ்டாக்ஸ் வச்சுக்கோங்க. யூசி பேங்க்கில் ஒரு 4 ஸ்டாக்கு, ப்ரைவேட் பேங்க்ஸில் ஒரு 4 ஸ்டாக்கு, ஸ்டீல் செக்டரில் ஒரு 3 ஸ்டாக்கு. மெயினாக இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸாக பார்த்து ஈக்விட்டியில் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் எல்லா ஸ்டாக்கில் வந்து மூவ்மெண்ட் வந்து ஓரளவு கம்மியாக இருக்கும். என்ன சொல்ல போனால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயே ஒரு லார்ஜ் கேபிட்டலில் லார்ஜ் ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பிராமல் என்டர்பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா டிஃப்ரென்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே உங்களை டக்குன்னு பிடிக்க முடியாது அந்த ரேட்டை. ஸோ ஒரு 1000 rupeesக்குள்ளே இருக்கிற ஷேர்ஸாக பார்த்து அதில் வந்து நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம். அதை வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கணும். அந்த ஸ்டாக்ஸில் என்னென்ன நியூஸ் வருதுன்னு பார்க்கணும். ஆட்டோ செக்டரில் ஒரு 3 ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஆட்டோ செக்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து சீப்பாகவே இருக்குது. டிவிஎஸ் மோட்டார் 420 430 ரேஞ்சு அதில் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் ஒரு 133 ரேஞ்சில் இருக்குது. ஹெச்எல் மோட்டார்ஸ் ஒரு 640 650 ரேஞ்சில் இருக்குது. எம்என்டம் ஒரு 595 600 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்து அதில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா நியூஸையும் பார்க்குறோம், எல்லா செக்டர்லையும் பார்க்குறோம் அப்படின்னா தினம் ஒரு 4 ரிசல்ட் வருதுன்னா அந்த 4 போய்ட்டு நம்ம தெரியாத ஸ்டாக்கில் போய் என்டர் பண்ண வேணாம். யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பேயே பெட்டர்னுப்பாங்க. இதில் நீங்கள் போனீங்கனால அது எங்கேருந்தாவது ஒரு கரெக்டான ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டோ என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸிட் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸ் லெவலாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து டக்குன்னு வெளில வர முடியும். தெரியாததில் போய்ட்டு நீங்கள் செகண்டிங்கன்னா
அங்கேருந்து எது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறதுன்னு தெரியாது, இல்லை யாராவது உங்களுக்கு கால் கொடுத்துருப்பாங்க, அந்த காலில் நீங்கள் பை பண்ண நினைப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு எக்ஸாவர் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 350 பை பண்ணுறாங்க. ஆனால் அது பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 352 இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, டார்கெட்டு 353 இல்லை 354 சொல்லுவாங்க. நீங்கள் பை போடுறதுக்குள்ளே 353 வந்துடும், அவங்க டார்கெட் அச்சீவ்ட் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இது வந்து யாராவது கால் கொடுத்தாக்க நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி இப்போ மறுபடியும் ஒரு 352 இருக்கும், சரி நம்ம மறுபடியும் ஒரு பய போடுவோம், அதான் மறுபடியும் ஏறப்போகுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது எங்கன்னா மறுபடியும் அது பழைய லெவலான 350 வந்து இறங்கிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியும். இதோட நீங்கள் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி அதோட பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை பிரேக் டவுன் ஸ்ட்ராட்டஜியோ ஃபாலோ பண்ணி சூப்பர் ட்ரெண்ட் பையில் இருக்கா, சூப்பர் ட்ரெண்ட் வந்து செல்லில் இருக்கா, இப்படி வாட்ச் அவுட் பண்ணி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நீங்கள் ஏதோ ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணி போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 ஸ்டாக்ஸ் அதுக்கான இதில் வந்து ஸ்டடி பண்ணுங்கள். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாக்கை ஸ்டடி பண்ணால் மட்டும்தான், வாட்ச் லிஸ்ட்டில் 20 ஸ்டாக் இருந்தாலும் ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து பர்டிகுலராக ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஓரளவு கெயின் வந்து எடுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் வந்து அந்த 3 ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 3 டைம்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் 7 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஓகே, ஸோ எதாவது கமெண்ட்ஸ் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், செக் பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.